ஒரு மனிதன் வேலையிலிருந்து தாமதமாக வீட்டிற்கு வந்தான். அவன் சோர்வாகவும் எரிச்சலுடனும் இருந்தான். அவன் வீட்டிற்கு வந்தபோது வாசலில் தன் 5 வயது மகன் அவனுக்காக காத்திருப்பதைக் கண்டான். அவருடைய மகன் அவரைப் பார்த்ததும், அப்பா, நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா? என்று கேட்டார். அப்பா, ஆமாம், அது என்னன்னு நிச்சயம் சொல்லுங்களேன் என்றார். மகன் கேட்டான், அப்பா, நீங்க 1 மணி நேரத்திற்கு எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? அப்பா கோபமாய், அது உனக்கு பிடிக்காத விஷயம், ஏன் அப்படி கேட்கிறாய் என்றார். மகன், எனக்கு தெரியணும், 1 மணி நேரத்திற்கு எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க சொல்லுங்கள் என்றான். உங்களுக்கு தெரிந்தால் போதும், நான் 1 மணி நேரத்திற்கு 100 ரூபாய் சம்பாதிக்கிறேன் என்று அப்பா பதிலளித்தார். தலை குனிந்த மகன், ஓ அப்பா, நான் 50 ரூபாய் கடன் வாங்கட்டுமா என்றான். அப்பா கோபமாக, ஏதாவது முட்டாள்தனமான பொம்மை அல்லது வேறு ஏதாவது முட்டாள்தனமான விஷயங்களை வாங்குவதற்கு கொஞ்சம் பணம் கடன் வாங்குவதற்காகத்தான் நீ இதையெல்லாம் கேட்டாய் என்றார். நீ நேராக உன் அறைக்கு அணிவகுத்து செல்கிறாய் என்றார். இதை கேட்டு சிறுவன் அமைதியாக தன் அறைக்கு சென்று கதவை மூடினான். சில நிமிடங்களுக்கு பிறகு மனிதன் அமைதியடைந்து தன் பையனுடன் பேசுவதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தபோது, அவன் உண்மையில் அடிக்கடி பணம் கேட்காததால் அந்த பணத்தில் அவன் உண்மையிலேயே ஏதாவது வாங்க விரும்பியிருக்கலாம் என்று நினைத்தான். அந்த மனிதன் சிறுவனின் அறைக்குள் சென்று கதவை திறந்தான். அவன் சிறுவனின் அருகில் சென்று, நீ தூங்குகிறாயா மகனே என்று கேட்டான். இல்லை அப்பா, நான் விழித்திருக்கிறேன் என்று பையன் பதிலளித்தான். முன்பு நான் உன்னிடம் ரொம்ப கடுமையாக நடந்து கொண்டு இருக்கலாம்னு இருந்தேன். இதோ நீ கேட்ட பணம் என்றான். இந்த அப்பா சின்ன பையனுக்கு 50 ரூபாய் நோட்டை கொடுத்தாருன்னு சொல்றாரு. சின்ன பையன் நேராக உட்கார்ந்து சிரித்துக்கொண்டே, ஓ நன்றி அப்பா என்று கத்தினான். பின்னர் தலையணைக்கு அடியில் கையை நீட்டி சில இறுக்கமான நோட்டுகளை வெளியே எடுத்தார். அந்த பையனிடம் ஏற்கனவே பணம் இருப்பதை கண்டதும் அந்த மனிதன் கோபப்பட ஆரம்பித்தான். சிறுவன் மெதுவாக தன் பணத்தை எண்ணி பார்த்தான். உங்ககிட்ட ஏற்கனவே கொஞ்சம் பணம் இருந்ததா? ஏன் என் பணம் கேட்டீங்க என்று அப்பா முணுமுணுத்தார். ஏன் என்றால், எனக்கு போதுமானதாக இல்லை, ஆனால் இப்போது எனக்கு இருக்கிறது என்று சிறுவன் பதிலளித்தான். பிறகு அந்த பணத்தை தன் தந்தையிடம் கொடுத்து, அப்பா, என்கிட்ட இப்போ 100 ரூபாய் இருக்கு. உங்க டைம்ல 1 மணி நேரம் வாங்க முடியுமா? நாளைக்கு சீக்கிரமா வீட்டுக்கு வா, உங்க கூட டின்னர் சாப்பிடணும் என்றான் பையன். அப்பா நொறுங்கி போனார். அவர் தனது சிறிய மகனை அணைத்துக் கொண்டு அவன் மீது கோபப்பட்டதற்காக வருத்தப்பட்டார். வாழ்க்கையில் மிகவும் கடினமான உழைக்கும் நம் அனைவருக்கும் ஒரு நினைவூட்டல். நமக்கு மிகவும் முக்கியமானவர்களுடன், நம் இதயத்திற்கு நெருக்கமானவர்களுடன் சிறிது நேரம் செலவிடாமல் நேரத்தை நம் விரல்களால் நழுவவிடக் கூடாது.